அனைவருக்கும் வணக்கம். வங்கிகள் எடுத்த அதிரடி முடிவால் தமிழக மக்களுக்கு காத்திருந்த மிகப்பெரிய அதிர்ச்சி. இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அரசு அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்காமல் பொதுமக்கள் எளிதாக கட்டிட அனுமதி பெறுவதற்கான சுய சான்றிதழ் கட்டிட அனுமதி வழங்கும் திட்டத்தை தமிழக அரசு கடந்த மாதம் முதல் செயல்படுத்தி வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் 2500 சதுரடி மனையில் 3500 சதுரடி வரையிலான தரைத்தளம் அல்லது தரைத்தளம் மற்றும் முதல் தளம் கொண்ட 2 குடியிருப்பு கட்டிடங்களுக்கு சுய சான்றிதழ் முறையில் உடனடியாக கட்டிட அனுமதியினை ஆன்லைனிலேயே அரசு வழங்கி வருகிறது. இந்த திட்டத்தின்படி பொதுமக்களே நேரடியாக ஆன்லைனில் இணையதளத்தில் விண்ணப்பம் செய்ய முடியும். யாருக்கும் லஞ்சம் கொடுக்காமல் கூடுதல் கட்டணம் யாருக்கும் செலுத்தாமல் பொதுமக்களே விண்ணப்பித்து கட்டிட அனுமதி பெறவும் முடியும். எனினும் தற்போதைய வரை பொதுமக்கள் கட்டிட இன்ஜினியர்கள் மூலமே விண்ணப்பிக்கிறார்கள். எனினும் இ-சேவை மையம் மூலம் அனுமதி பெறும் வசதியை அரசு கொண்டுவர திட்டமிட்டும் உள்ளது. தற்போதைய நிலையில் கட்டிட அனுமதிக்காக விண்ணப்பம் செய்பவர்களில் சுமார் 72% பேர் 3500 சதுரடிக்குள் கட்டுபவர்கள் என்பதால் இணையதளத்தில் பொதுமக்கள் எளிதாக விண்ணப்பம் செய்து அனுமதி பெற முடியும். எனவே இந்த விவகாரத்தில் 3ஆம் நபர் தலையீடனை தடுக்க தமிழக அரசு இ-சேவை மையங்கள் மூலம் கட்டிட அனுமதி சான்றிதழ் வழங்க திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. விரைவில் பொதுமக்கள் இ-சேவை மையம் சென்று எளிதாக விண்ணப்பம் செய்து கட்டிட அனுமதி சான்றிதழ் பெற முடியும் என்று தகவலும் வெளியாகியுள்ளது. அதே நேரம் சுய சான்றிதழ் முறையில் உடனடியாக கட்டிட அனுமதியினை ஆன்லைனிலேயே அரசு வழங்கினாலும் விதிமீறல் இருப்பது தெரிய வந்தால் அனுமதி ரத்து செய்யப்பட வாய்ப்பும் இருக்கிறது. இதனால் வங்கிகள் வரைபடங்கள் வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளவாம். அப்படி வரைபடங்கள் இல்லை என்றால் கடன் தர முடியாது என்கிறார்களாம் வங்கிகள். சாமி வரன் கொடுத்தாலும் பூசாரி தடுக்கும் கதையாக தமிழக அரசு சுய சான்றிதழ் முறையில் கட்டிட வரைபட அனுமதி அளித்தாலும் வங்கிகள் கடன் தர மறுக்கிறார்களாம். கடன் வாங்கிதான் பலர் வீடு கட்டுகிறார்கள். இந்த நிலையில்தான் கட்டிட வரைபட அனுமதி பெற்று அதனை வங்கியில் சமர்ப்பித்து கடன் பெற்று பொதுமக்கள் வீடு கட்டினார்கள். ஆனால் இப்போது பொதுமக்களின் வசதிக்காக சுய சான்றிதழ் முறையில் கட்டிட அனுமதி வழங்கப்படும் நிலையில் இதில் வரைபடங்கள் இடம்பெறவில்லை. எனவே வங்கிகள் சுய சான்றிதழ் கட்டிட அனுமதிக்கு கடன் தர முடியாது என்று மறுப்பதாக புகார்களும் உள்ளன. அரசு கட்டிட வரைபடத்தில் அரசு அனுமதி முத்திரை வேண்டும் என்றும் வங்கிகள் கூறுகின்றன. நாளை ஏதாவது சிக்கல் வரும் என்று தனியார் வங்கிகளும் அரசு வங்கிகளும் அச்சப்படுகின்றன. எனினும் விதிமீறல் இருப்பது தெரிய வந்தால் அரசு சுய சான்றிதழ் அனுமதியை ரத்து செய்துவிடும் என்ற அச்சமும் உள்ளதாம். இதனிடையே கட்டிடம் கட்டுவதற்கு அரசு சுய சான்றிதழ் முறையில் அனுமதி தந்தாலும் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வங்கிகளின் தலைமையிடம் இருந்து எந்தவிதமான உத்தரவுகளும் வரவில்லை என்கிறார்கள் வங்கி அதிகாரிகள். எனவே இந்த விவகாரத்தில் வங்கிகளுக்கு இது குறித்து முறையான அறிவுரைகளை வழங்க வேண்டும் என்று, அதே நேரம் சுய சான்றிதழ் அனுமதி கட்டிடத்தில் வரைபடத்தையும் இணைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை தற்போது வைத்துள்ளனர்.